ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: தலைநகர் தில்லியில் போக்குவரத்து வசதிகளை விரிவுபடுத்தி பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். HMP வைரஸ் பரவல் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவை ஒட்டி 3000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் பஸ்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆக்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து வசதிகளை விரிவுபடுத்தி பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து துறைகளிலும் முழு அளவிலான மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் அரசு அமைய வேண்டும் என்று அம்மாநில மக்கள் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் தில்லியில் நமோ பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கும் பிரதமர், தில்லி மெட்ரோ ரயில் சேவையின் விரிவாக்கம் உள்ளிட்ட 12,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சீனாவில் பரவி வரும் HMP வைரஸ் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வைரஸ் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் பரவி வருவது குறித்து கண்காணிக்கப்பட்டு உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுவாசக் கோளாறை ஏற்படுத்தும் பல்வேறு வகையான வைரஸ்கள் தொடர்பான பரிசோதனையில் இத்தகைய வைரஸ் பரவல் வழக்கத்திற்கு மாறாக அதிகரிக்கவில்லை என்று தெரியவந்துள்ளதாக அந்த அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக HMP வைரஸ் குறித்த பரிசோதனை செய்வதற்கான ஆய்வகங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கு அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வரக்கூடும் என்ற நிலையில் 3000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. 50 நாட்களுக்கு இந்த கூடுதல் ரயில் சேவைகள் இயங்கும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் சேவைகளை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ள ஏதுவாக விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே தலைமை செய்தி தொடர்பாளர் திரு சசிகாந்த் திரிபதி கூறியுள்ளார். இதனிடையே வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஸ்பெயின் நாட்டில் மகா கும்பமேளா குறித்த சுற்றுலா கண்காட்சியை நடத்த உத்தரப்பிரதேச மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கண்காட்சியில் ஆன்மீகம், வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் குறித்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. தாய்மொழி பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற உலக தெலுங்கு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர், புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்விக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக கூறினார். தாய்மொழியை பாதுகாப்பதில் நம் அனைவருக்கும் பொறுப்பு உண்டு என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா ரயில் வழித்தடத்தில் காட்ரா பணிகள் இடையே ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெறவுள்ளது. காஷ்மீருக்கு பயணியர் ரயில் சேவை தொடங்குவதற்கு முன்னர் இந்த ரயில் வழித்தடத்தில் நாளையும் நாளை மறுநாளும் இறுதிக்கட்ட சோதனைகள் நடைபெறும் என்று ரயில்வே தலைமை நிர்வாகி திரு சந்தீப் குப்தா தெரிவித்துள்ளார். இந்த ரயில் பாதையில் கடந்த மாதம் பல்வேறு கட்டங்களாக சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக இந்த வழித்தடத்தில் செனாபில் உள்ள கௌரி என்ற இடத்தில் கம்பிகள் கொண்டு உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே முறையான பயணியர் ரயில் சேவை தொடங்கும் என்றும் திரு சந்தீப் குப்தா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள்.
சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இன்று காலை அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இருதரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் காவலர் ஒருவர் வீரமரணமடைந்தார். அப்பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசின் சார்பில் வேர்களை தேடி என்ற பெயரில் பன்னாட்டு பயணத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள அகழாய்வுப் பணிகள் நடைபெறும் இடங்களை வெளிநாட்டு மாணவர்கள் பார்வையிடும் வகையில் இந்த பயணத் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள அகழாய்வு வைப்பகத்தினை தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து வரும் உகாண்டா, நார்வே, தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, மியான்மர், இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழ் மாணவர்கள் இங்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு இங்குள்ள அகழாய்வு வைப்பகத்தினை பார்வையிட்டனர். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் குழந்தைகளை தமிழகத்திற்கு பன்னாட்டு சுற்றுலாவாக இங்கு 3ஆம் கட்டமாக இவர்களை அழைத்து வந்துள்ளனர். இந்நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் 38 மாணவர்கள் பார்வையிட்டனர். இவர்களை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்து தொல்லியல் துறை வழிகாட்டிகள் மூலம் அகழாய்வு குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து முருகன். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் இம்மாதம் 8ஆம் தேதி முதல் தொடங்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டல் மையத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் 4 மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பதவி போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் வரும் 8ஆம் தேதி முதல் நடைபெறுகிறது. இப்பயிற்சி வகுப்பில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து சமச்சீர் மற்றும் பாட புத்தகங்களும் கூடிய நூலக வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாராந்திர மாத தேர்வுகள் நடத்தப்படும். வாரத்தின் அனைத்து வேலை நாட்களிலும் பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளன. இந்த அரிய வாய்ப்பினை வேலை நாடுகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரம்பலூரிலிருந்து எம். செல்வராஜ். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளாலும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதன்படி பங்களாதேஷ் அதிகாரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட 95 இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது 6 படகுகள் விடுவிக்கப்பட்டன. இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 90 மீனவர்கள் மற்றும் அவர்களது 2 படகுகளும் விடுவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் பகுதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் படுகாயமடைந்தனர். ராணுவத்தினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அந்நாட்டு ராணுவம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பலூச் விடுதலைப் படை பொறுப்பேற்றுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 184 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 72 மணி நேரத்தில் 94 முறை மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீன பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் தீவிரவாத அமைப்பால் சிறை வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை விடுவிக்கும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு காட்ஸ் எச்சரித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆக்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதி தகுதி சுற்றுப் போட்டியில் அவர் 1-6, 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தில் அலெக்சாண்டர் கிளின்சாரோவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி, பிரான்சின் அல்பானோ ஒலிவெற்றி இணை நெதர்லாந்தின் சாண்டர் ஆரன்ஸ், இங்கிலாந்தின் லூக் ஜான்சன் இணையை எதிர்கொள்கிறது. இந்தியாவிற்கு எதிரான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் 162 ரன் என்ற வெற்றி இலக்குடன் ஆடிய ஆஸ்திரேலியா 4 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் கலிங்கா அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது. ரூர்கேலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. இரவு மணி 8:15க்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தமிழக அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலைநகர் தில்லியில் போக்குவரத்து வசதிகளை விரிவுபடுத்தி பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். HMP வைரஸ் பரவல் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவையொட்டி 3000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது.
சத்தீஸ்கட் மாநிலம் பஸ்டர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆக்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.